என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் நட்பட்டிமுனை அப்படின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் இதே இடத்த வந்து இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 அம்மம்மாவங்களை சந்திச்சு அந்த வயதானவங்களை ஒரு இடத்த வந்து ஒரு அம்மம்மா தனிமையில் இருந்து கொண்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்த ஒரு அம்மம்மாவும் ஒரு அம்மப்பாவும் இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வரும்போது ஒரே நாளில் 2 வீடியோக்குள்ளே எடுத்து பதிவிட்டுருந்தாங்க. அவங்களுடைய கணக்கிலக்கு தான் போட்டுருந்தாங்க. இப்போ எவ்வளோ பணம் வந்திருக்குது என்னன்றது ஒன்றுமே தெரியலை. ஆனால் அவங்க கோல் எடுத்து நிறைய பேசியிருந்தாங்க. தம்பி எங்களுக்கு உதவி வரல, நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்வீங்களா, இல்லையா, சாப்பாட்டு கூட கடும் கஷ்டமா இருக்கு அப்படி நிறைய வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில உதவிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது எல்லாமே வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பேசலாம். இப்போ யார் அந்த உதவி செய்திருக்காங்கன்னு சொல்கிறேன். சரி உள்ளே போகலாம். நாங்கள் அந்த நட்பட்டிமுனை ஒரு கொங்கு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்படி உள்ளே போவோம். இந்த வழியெல்லாம் போகணும் அந்த அம்மம்மாவுடைய வீட்டை. அந்த அம்மம்மாவுக்கு அந்த எப்படி சொல்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியசாலைக்கு போயிட்டு அந்த வருத்தம் பார்க்குறது கூட காசு இல்லை. அடுத்தது வந்து நம்மம்மா வந்து அண்டை கடை சாப்பிட்றது கூட சரியான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடியே வந்து வீடியோ கூட சொல்லியிருந்தேன். வந்த வழியில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில அண்ணா அவங்க ஒரு சில அக்கா அவங்க வந்து முன்வந்திருக்காங்க உதவி செய்கிறதுக்கு. எவ்வளோ உதவி செய்திருக்காங்கன்றதை நேரடியாக போய் அங்கே போயிட்டு சொல்கிறோம். இங்கே பாருங்க, இந்த பக்கமாக அப்படியே வந்து தண்ணி நிரம்பி நிற்கிறதால அதில் வந்து நிறைய தொற்று நோய்கள் எல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடியே வீடியோலையும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இதை உரிய அதிகாரிகளோ இல்லை உரிய நபர்களோ கணக்கில் எடுத்து இதை வந்து அப்புறப்படுத்த நல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்கிறேன். சரி உள்ளே போகலாம். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வாரது கூட உங்களுக்கு தெரியாது, திடீர்னு தான் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வகையில் உள்ளே போய் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், அம்மம்மாவுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தும் அந்த பார்க்க முடியாத சில சூழ்நிலைகள் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து கஷ்டம்தான். அம்மம்மா அம்மம்மா நாய் கடிக்குமா? அம்மம்மா கடிக்காது, விரைச்சுடுங்க அம்மம்மா. அம்மா வணக்கம். அம்மம்மா வணக்கம்மா. எப்படி சுகமா இருக்கீங்களா? ஓமாப்பா சுகமா இருக்கீங்களா? இந்த பெருசா எனக்கு வருத்தம் கூட இல்லை. என்ன சொன்னா நம்ம வந்து போய் இப்போ எவ்வளவு நாள் அம்மா இருக்கும்? ஒரு மாதம் கிட்ட இருக்குமே. உங்களோட அந்த கணக்கிலக்கம் போட்டு நம்ம யாராவது உதவி செய்தவங்களா? புத்தகத்தை பதிஞ்சு பாத்துனீங்களா? ஓ எல்லாம் போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. வரலன்னு திரும்ப எனக்கு வந்து அந்த போன்ல வந்து அந்த மெசேஜ் போட்டு இருந்தீங்க என்னமா? இல்ல இல்ல நான் போடல. அந்த பக்கத்து போய் அவங்க ஓட்டியாங்க. நான் போடலப்பா. இப்ப என்ன சாப்பிடுறீங்களா? இன்னும் சாப்பிடலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போறதுல என்ன மாமா? கிளினிக்கு போய் வரணும். எப்பயும் கொழி பிடிச்சா 3 மணிக்கு பிடிச்சான் கொழினா ஒரு 9-10 மணிக்கு பிறகு கொஞ்சம் களியும் உளிச்சிய போட்டான். அவனும் குளிர் ஆகாது. இப்ப உங்களை பாக்குறது ஆரம்பமா? இப்ப இந்த பிள்ளை இவங்க வந்து உங்களோட தங்கச்சிர மகளா? உங்களோட அக்காட மகள். பம்பையில விட்டு வந்துருக்கா சமைக்காவும். என்ன வேலைக்கு போறவங்க இந்த அக்கா? அந்த இதுக்குள்ள போறவ என்ன பிரான்ச்சுக்கு போறது, போட்டோ காப்பி சாமான் அடிச்சு கொடுக்க போறேன். கண்டிப்பா வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை பாப்பாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுத்தவில்லை, சரியா? சொன்னா அம்மாட அந்த பிள்ளைகளோட வந்து பேசுறதுக்கு நாங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து வரல ஏலான்றாங்க. அந்த முகம் காட்டுறதுக்கு விரும்புறாங்கல்ல. அம்மாவுக்கு வந்து கஷ்டம்தான், உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம முதலே வீடியோவில் எல்லா தகவலையும் டீட்டெயில்ஸா பேசியிருந்தோம். அம்மம்மாவுக்கு இப்போ என்ன உதவி அம்மம்மா படி நம்மளுக்கு சாப்பாடுறதுக்கு நம்மளுக்கு மருந்து வாய்க்கு தான் மணி காசு ரெண்டு மணி. உங்களுக்கு மாதம் ஒன்று எவ்வளவுமா தேவைப்படும்? ஒரு மாதம் நம்மளுக்கு பிடிச்சக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு 15,000 ரூபா காசு இருந்தா காணும் தானே மாரி. ஆட்டோவில் மருந்து எடுக்க போக வேலையை சாப்பாட்டுக்கு அரிசி ஜாமான் எல்லாத்தையும் வேண்டா ஒரு 15,000 வேணுமாப்பா. வர எனக்கு கணக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2 வேணாப்பா. சோப்பு ரிஞ்சோ அது இது எல்லாம் வேண்டா கணக்க பார்த்தா தெரியும் தானே. இது அம்மான் வேணும். வேற எனக்கு அந்த காசு இந்த காசு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு இவ்வளவு உதவியும் செய்தா மட்டும் காணுமா நீ? மாதம் 10,000 ரூபா. ஓ அளவுதான் வேணும். குளிராங்க.
இன்றைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லைண்டாலும் நான் ஒருத்தட்டு எங்க கமட்ட கைக்க காசு இருந்து நான் போக்காட்டிய நம்ம வேண்டி சாப்பிட்டு வந்தேன். இல்லாட்டி தான் இல்லைன்ட்டு கிடக்கும். இன்றைக்கு அவற்றை ஆண்டு இன்றைக்கு 16வது ஆண்டு கோயிலுக்கு கொடுக்கையும் கூட காசு இல்லாம குண்டிது கிடக்கும். கடவுளே, ரெண்டே நாள் தான் நாங்கள் வந்துறீங்க ஒண்ணு. ஒரு 100 ரூபாய் காசுல கோயில குண்டிது கிடக்குறோம். என்ன மேடம் வந்த நாளை பாத்தீங்களா? திடீரென்று வந்திருந்தோம் அவங்ககிட்ட சொல்லாம. 29 வருஷம். 14 வருஷமா மாமா? 11 வருஷம். 11 வருஷம். அப்ப திதி ஒன்றும் கொடுக்கலையா? ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் இல்லம்மா. நான் டென்ட் ஒன்றுக்கு போய் 5000 கேட்டேன். கியூஆர் காசு எடுத்து தரேன் 10ஆம் தேதி இல்லைன்னு தாங்கம்மா. சரியாம்மா, யோசிக்காதீங்க, அழாதீங்க நீங்க. அப்படியான யாரப்பா என்ன பார்க்க போறோம்? சரியாம்மா, என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த உதவியும் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். நீங்க அந்த புத்தகத்தை நம்ம அட் பண்ணியாமா உதவி உங்களுக்கு கிடைக்கல. அந்த வகையில மாமா வேறொரு அண்ணா வந்து உதவி ஒன்று செய்திருந்தவங்க. தம்பி நீங்க விரும்பினவங்களுக்கு அந்த கஷ்டத்தை பாக்குறவங்களுக்கு கொடுங்கண்டு மொத்தமா 28,200 அனுப்பியிருந்தவங்க. நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த 28,200 ரூபாயில 10,000 ரூபாய் எடுத்து உலக பொருட்கள் வாங்கி கொடுத்திருந்தோம். அம்மா மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற அன்றைக்கு சாப்பிட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு அந்த விலை மிச்சமாய் வந்து 18,200 ரூபாய் இருக்குது. அதை வந்து அம்மா கையில கொடுத்து விட்டு போறேன். இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதீஷ் என்கின்ற ஒரு அண்ணா மொத்தமாகவே 28,200 ரூபாய் அனுப்பினவங்க. அப்ப அதுல வந்து 18,200 ரூபாய் அம்மாட்ட கொடுக்க போறோம். முன்னாடியே வந்து 10,000 ரூபாயை இன்னும் ஒரு குடும்பத்துக்கு உலக பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதை நம்ம முதல்ல ஆட் பண்ணிட்டோம். வந்தாரு இது காசி. சரி அம்மா, இதுல வந்து 18,200 இருக்குது. இதோட கண்ணி பாருங்க. 18,200. சரி அம்மா, நீங்க வந்து 15,000 தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு மிச்சமாயும் காசு இருக்குதுன்னு. அப்ப நீங்க வந்து முதலாவது உங்களோட கணவருக்கு செய்யற கிரியல் கடமைகள் இருக்கீங்க தானே, அதை வச்சு செஞ்சுட்டு உங்களோட சிலவுக்கு வச்சு கொள்ளுங்க மாமா. அடுத்த கட்டம் வந்து வீடியோ பாக்குற யாராவது உதவி செய்தாங்கன்னா கண்டிப்பா வந்து தாரேன். சரிம்மா, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்பா எப்ப ஒரு புண்ணியம் கிடைக்காது. என்னன்னு சொன்ன இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன மாமா சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவருக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் மகனே. நான் நேற்று கூடிய 5,000 ரூபாய் காசு அடி தவிச்சப்பா. இந்த புள்ள இந்த உதவி செய்ததுக்கு நான் அந்த பிள்ளைக்கு நான் நன்றி சொல்லுவேனப்பா. நான் இந்த உயிருக்கு மனம் சொல்லுவேன். கோடி புண்ணியம் கிடைக்குமா நான் உனக்கு. சரி அம்மா, என்னன்னு சொன்னா இப்ப சில வேளையில இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணாவே அடுத்தடுத்து உங்களுக்கு உதவிகளை செய்யலாம். சரிம்மா. சில வேளைகள்ல இந்த வீடியோ பாக்குற வேற யாராவது செய்யலாம். சரியாமா? யோசிக்காதீங்க, கண்டிப்பா உதவி கிடைச்சா நான் கொண்டு தருவேன். சரிம்மா? இப்ப கிடைக்காட்டி நாங்கள் என்னம்மா செய்யறது? ஒண்ணு செய்யல, தாராதான் கொண்டு தரலாம். சரியப்பா, உங்களுக்கு புண்ணியம் கிடைங்க. நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாப்பா. என்ன தேடி நான் எதிர்பார்க்காம வீடியோ கூட இருந்தேன். எனக்கு ஒரு கோயிலுக்கு கொடுக்க வழி இல்லைன்னு கும்பிட்டு கிடந்து குந்தித்து குளிக்காம கிடந்தேனப்பா. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு அம்மா? 62. 62. சரியாம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியப்பா, போயிட்டு வாங்கம்மா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லம்மா, படம் தானப்பா நான் கேட்கிறேன். எதிர்பாராம கடவுள் எனக்கு கொண்டு படி வந்திருக்கானு. இன்றைக்கு நீ அவ்வளவு வேதனையோட இருந்து எனக்கு படி அளக்க வச்சவன் இறைவனப்பா. 2வது நீங்கப்பா. எனக்கு தேவை. நான் பட்டது இடத்துக்கு விடிய கிடந்து மதிய நேரம் கொண்டு படி இழந்து போட்டானப்பா. எனக்கு இதுல இந்த அட்ரஸ் என்னம்மா? நட்பட்டிமுனை மயில் வீதி, தமிழ் பிரிவு 2. தமிழ் பிரிவு 2. அப்ப நம்மம்மாவை சந்திக்கிற நபர்களாக இருந்தா, அதாவது பக்கத்துல யாராவது டைம்ல வீடியோ பார்த்துட்டு ஓகே வந்து நம்மளால முடிஞ்சதையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் எண்ணம் இருக்கும். அப்படியானவங்களுக்கு அந்த அட்ரஸ் நட்பட்டிமுனை வயல் வீதி தமிழ் பிரிவு 2 என்ற இடத்துல வந்து அம்மம்மா இருக்காங்க. கண்டிப்பா வந்து உதவி செய்யக்கூடியவங்க நேரடியாக வந்து உதவி செய்யுங்க. இல்லையா எங்களை தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு இன்னும் மேலதிகமான உதவிகள் செய்யணும் என்று விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு செய்யலாம். இல்லையா உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பா அங்கே இருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிற நீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது மூலமாக
இந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்துவிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்கன்னு கேட்டுக்கொண்டு நாங்கள் போகிறோம். சரியாம்மா, வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? இல்லப்பா வேற ஒன்றும் இல்லம்மானே. நான் அன்றைக்கு செய்த சொன்ன சொல்லுதாம்மானே, இப்பயும் சொல்லுவேன். నాకు வேற சொல்ல வழி இல்லம்மானே. இது எனக்கு முக்கியமான சொல்லுமானார். ஆமானார், வேற சொல்லொன்னும் கதைக்கலாமானே. எனக்கு இவ்வளவுதான் நோய் என்ற பசி வட்டியும் திரிக்கு ஒரு வழி வரணும் தானே மானே. நான் கேட்க உங்களை தேடி வந்தது தானே மானார். இங்கே வந்து இந்த முதல் எடுத்தது தானே. எனக்கு வேற அந்த இது எனக்கு ஒன்றுமே ஆசை இல்லைப்பா. அந்த நோயே இந்த கைக்க காய்ச்சி இருந்தா அதை இதை வண்டி சாப்பிட்றதுக்கு நான் வீல்கிட்ட கேட்காம மதிக்கிறதுக்கு தான் எனக்கு வழி வேணும். சரியாம்மா, அல்லாதீங்க. சரியாம்மா, போயிட்டு வரோம். சரியப்பா, உதவி கிடைச்சா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சரிம்மா, உங்களோட புண்ணியம் கிடைக்குமாப்பா. போயிட்டு வாங்க. சரியாம்மா. அப்போ நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்ள போகிறோம். அப்போ இந்த அம்மம்மா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். இல்லைக்கா ஒன்றும் தேவையில்லை, நன்றி. இல்லை பிரச்சனை இல்லை, பிறகு வாருமேக்கா. பார்த்துக்கொள்ளுங்க. அவன் நம்ம என்ன செய்யுது, எங்களால் முடிஞ்சதேக்கா ஏதோ ஒன்று செய்திருக்கோம். பிறகு ஏதாவது உதவி கிடைச்சா நாங்கள் கொண்டு தரோம். பாருமாக்கா, சொந்தான புள்ளிட்டு படிக்கணும். அவர் ஒரு ஆள்ற தொழில் என்ன நான் எப்படி மானே அது இது கேட்டு கஞ்சி வேணாம் விளங்குதாம்மா. அதால நான் அந்த பாட்டுக்கு இருக்கிறப்பா. வேற நேரம் நம்ம இதுல வந்து அம்மா அந்த தண்ணி நிக்குது, என்ன காரணம்? இது பக்கத்து வடவுக்காரர்களுக்கு லெட்டர் கொடுத்து பார்க்காங்க. பிஏ செய்யும் அவள் வாராடும் இல்லை, அவளுக்கு பிள்ளையும் இல்லை, புரியணும் இல்லை. அவள் இதை என்ன செய்வோம் மட்டும் இல்லாம திரிகிறான் இந்த தண்ணி. அப்ப இது வந்து அந்த அரசு உத்தியோகஸ்தர் யாருமே வந்து எல்லாருக்கும் சொன்னேன், நடவடிக்கை கொண்டு எடுக்க எல்லாரும் சொன்னேன். அவளுக்கு மண் கொட்ட என்னன்னு சொல்றாள். வேலிய மது கட்டின ஸ்டொப் பண்ணி வச்சிருக்காங்க பிசாக்கள். அந்த ரோட்டுக்கு மேல கட்டி வச்சிருக்காளாமண்டு அவ்வளோ விட்டு தள்ளாடி இந்த தண்ணியும் ஓடாது. சரிம்மா, போயிட்டு வாங்கப்பா. சரி, ஓகே. நாங்க இந்த வீடியோவை முடிக்கிற இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இல்ல மாமா, ஆட்டோ அந்த முன்னு கிடக்குமாம்மா. சரி வாரம்மா. சரியப்பா, போயிட்டு வாயா. சரி போயிட்டு வாங்க. சரி, அப்ப நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நாங்க திடீரென்று வந்திருந்தோம், பாருங்க. அவங்களுக்கு நாங்க வாரது கூட தெரியாது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து நம்ம என்னுடைய கணவர் இறந்து 11 வருடங்கள். அப்போ வந்து திதி கொடுக்கறது கூட ஜோதிச்சு கொண்டு இருந்தேன். அந்த கடவுளோட சித்தத்தை பாருங்க, எப்படியான அந்த டேட்ல வந்திருக்க வேண்டி. சரியாம்மா, அழாதீங்க நீங்க. சரியா வாரமையா? சரி, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.